கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்தில் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது பழைய மனுஷன் யாரு, புதிய மனுஷன் யாரு, அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். கடைசி காலத்திலே நாம் வாழுகிற காலத்திலே பல உபத்திரங்கள் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில உள்ள காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பொய், மாமியார் மருமகளுக்குள்ளே பொய், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பொய், வேலை செய்யற இடத்துல பொய், ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல பொய், எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பொய், 2 பேர் நின்று பேசுறாங்கன்னா அதுல பொய், ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அங்க பொய். ஆக மொத்தம் பொய்யினால சில குடும்பத்திலே நிரப்பப்பட்டு இருப்பாங்க. இந்த வேத பகுதியிலே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முதல்ல உண்மை அப்படின்னு சொல்லி ஒன்று காணப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட பல குடும்பத்துக்குள்ளே உபத்திரத்துல கடந்து போறாங்க. அந்த உபத்திரத்துல நீடிய பொறுமையா இருக்கு சொல்லி போட்டிருக்கு. ஆனா உபத்திரத்திலே பொய் சொல்லி பாவத்திலே பழைய மனுஷனை மறுபடி தரித்து கொள்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒன்றும் இல்லை, நிறைய குடும்பத்தில் என்ன கேட்பாங்க, நான் ஆவியில வளரணும், நான் அந்நிய பாஷை பேசணும், எனக்கு நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, அதுலேருந்து நான் வெளியில வரணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. இந்த வசனத்திலே அதுக்குள்ள தெளிவான ஒரு ஆன்சர் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இப்போ பொய் சொல்லியாச்சு அப்படின்னா பழைய மனுஷன் உள்ள வந்துட்டான். பழைய மனுஷன் என்ன? பாவத்துல இருக்கிற பழைய சாயல். இன்னைக்கு மேலானவைகளை தேடுங்கள் என்று நம்ம பார்க்கும்போது பழைய பாவ வாழ்க்கை வெறுத்தால் மட்டும்தான் புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளு இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை லைட்டா எழுப்பி பார்த்தா பெரிய பிரச்சனையே காத்திருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலும் பொய் சொல்லி, வேதம் என்ன சொல்கிறது? பொய் சொன்னால் நாசம் அடைவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பல பொய்களை சொல்லி சிக்கி கொண்டிருக்கிறேன். உபத்திரம். ஆனால் ஒரு 1/2 கோடி ரூபாய் நஷ்டப்பட்டு வீடு வித்து எல்லாம் வித்து நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா
பொய் பேசினால் அழிப்பீர் என்று வேதம் சொல்கிறது. என்னோட வாழ்க்கையிலே எல்லா நஷ்டத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உலகத்துள்ள காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். நம்ம இப்ப புது சாயலை அடைந்து நாம் தேவனுடைய பிள்ளையாக மேலானவைகளை நாம் தேட வேண்டும் என்றால் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் தேடாம இருக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகள் எல்லாம் பூமியிலிருந்து உண்டு பண்ணிட உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கு, மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு. மேலான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். மேலானவைகளை நாம் தேட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, ஒன்றும் இல்லை, புதுசா நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம், உடனே பழைய ட்ரெஸ்ஸை என்ன செய்வோம்? களைந்து போட்டு, அது வேண்டாம், அது பழசு அப்படின்னு சொல்லி நம்ம கழிச்சிருவோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டு வளர வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? புதுசா கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக எப்படி இருக்கு? இப்ப என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கும். வியாபாரத்தில் இருக்கும்போது அதிகமான பொய். ஆனால் வியாபாரத்தை விட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன், சர்ச்சில் வேலை பார்க்க வந்துட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாடை மட்டுமே 2 வருஷம் தியானிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் வசனத்துக்கு பிரகாரம் வாழ்றது எப்படி? வசனத்துக்கு பிரகாரம் வாழ முடியுமா? இதுதான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பழைய மனுஷன் இருக்கான், புதிய மனுஷன் இருக்கான். கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வேலைக்கு வந்தாச்சு. பழைய மனுஷன் போய் சொல்லுவான், சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. புதிய மனுஷனா இருக்கணும். அப்ப புதிய காரியங்களை தேடணும். பைபிள் எடுத்து இரவும் பகலுமா வாசித்து தியானிச்சு அதன்படி நடக்க ஆரம்பித்தேன். இப்போ பழைய கம்பெனில நான் வேலை பார்க்கேன். அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், அதுல சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்பெனிக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். அது ஒரு புது கம்பெனி. அந்த கம்பெனில போய் வேலை செய்யும்போது பழைய கம்பெனி அந்த ஞாபகங்கள் அங்க நல்லா இருந்துச்சு. அந்த பழைய கம்பெனில எனக்கு நல்ல ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அந்த ஊரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பெருமையா பேசக்கூடாது. நம்ம புதுசா ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம்ல, அந்த கம்பெனில என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு? சேலரி அதிகமா தராங்க, நல்ல ட்ரெஸ் தந்திருக்காங்க, நம்மளை நல்ல பத்திரமா பாதுகாத்து கொள்றாங்க, நமக்கு வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மேலானவைகளை நோக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வந்துருவாங்க, ஆலயத்துக்கு வந்துருவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பழைய பாவ வாழ்க்கை அவங்க கூடையே நடந்து அப்படியே மெதுவா வரும். இப்போ அதை களைந்து போட்டு, இது நம்ம வேலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், அக்கிரமத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய மீறுதல் பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா புதிதாக பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும்? ஞானப்பால் வசனத்தை நம்ம இரவும் பகலுமா தியானிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்டு வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, முதல்ல ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க. பழைய மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்ற மனுஷன் பழைய மனுஷன். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு கலத்தி போட்டா மட்டும்தான் நீங்க புதிய மனுஷனா மாற முடியும். நான் பொய்யும் பேசுவேன், நான் இயேசுவோட இருப்பேன்னு சொன்னா செட் ஆகாது.
2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஒண்ணு பழைய மனுஷனா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா புதிய மனுஷனா இருக்கணும். 2 எஜமானுக்கு வேலை பார்த்தா 2 எஜமானும் கம்பு எடுத்து நல்லா அடிப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பழைய பாவத்தில் இருப்பாங்க, இயேசுவையும் தேடுவாங்க. இயேசுட்ட வந்தா இயேசு சொல்றாரு சிட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிசாசுட்ட பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது தண்டனை, சாபம், அக்கிரமம், பாவம்லாம் அப்படியே இருக்கும். இப்போ 2 பக்கம் கால் எடுத்து வச்சா அவங்க வாழ்க்கையில குழப்பம், பிரச்சனை, போராட்டம், வேதனை இதுதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சினிமா படமும் பார்ப்பாங்க, நாடகமும் பார்ப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜெபமும் பண்ணிக்கிடுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா பைபிள் எடுத்து வாசிடுவாங்க. ஏதாவது ஒரு சைடுல தான் இருக்கணும். பழைய மனுஷனை களைந்து போட்டு ஒண்ணு புதுசா இருக்கணும், இல்ல பழசா இருக்கணும். 2ல நம்ம 2 பக்கம் கால் எடுத்து வச்சாச்சுன்னா குழப்பம் வந்துடும். ஏன்னா கிறிஸ்துக்குள் இருக்கும்போதுதான் சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நாம் தொடர்ச்சியாக நாம் நாளை தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த இரவு நேரத்திலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் உம்முடைய பாதபடியில வந்து நிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டு நான் புதிய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் மேலானவைகளை தேட வேண்டும் என்று யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா உபவாசத்தோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய உபவாச நாளை என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதித்து தர வேண்டும். சில குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் பொய் சொல்லி பழைய பாவ வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என் இயேசு ராஜா விடுதலை செய்யுங்க. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துக்குள் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிற சந்ததியா இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் நிறைவேற்றிய பிள்ளையாக இருக்க வேண்டும். சகல சத்தியத்துகளையும் போதிக்கிற ஆவியான எங்களுக்குள்ள வந்து போதிக்கும் போது சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் உபவாசத்தோடு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து காத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே எந்த காரியத்தையும் உபவாசம் இருக்காங்களோ சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்திலே குறைகள் குற்றங்களோடு அப்பா உம்மை தேடுறாங்க. அவங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னிங்க, கண்களோட பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தையை மன்னிங்க, தேவையில்லாத காரியங்களை மன்னிங்க. நிறைய குடும்பத்திலே கடன் நிமித்தமாக வாழ்வதா மரிப்பதா, சில குடும்பத்திலே கண்ணீரோடு இருக்காங்க, இதற்காகவே உபவாசம் இருக்காங்க. ஆனாலும் பழைய மனுஷனை களைந்து போடாமல் உபவாசம் இருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களை புதிய சாயலாக மாற்றித்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ நாங்க எல்லாருமே பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய சாயலை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை ஞானங்களை தாங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாங்களோ, உபவாசத்தோடு இருக்காங்களோ என் இயேசு ராஜா ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையும் ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ விசேஷமா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. எந்த குடும்பத்திலே திருமண தேவைக்காக ஆயத்தத்துக்காக அப்பா ஆயத்தமா இருக்காங்களோ, சில குடும்பத்திலே தடையா இருக்குன்னு சொல்லி அப்பா உபவாசம் இருக்காங்க. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி சகல காரியத்திலும் ஆசீர்வாதமா மாற்றிட்டாங்க. சில குடும்பத்திலே பிரிந்து போயிருக்காங்க. என் கணவர் எனக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும், விபச்சாரத்திலிருந்து வெளியில வர வேண்டும், மதுபான அடிமையிலிருந்து வெளியில வர வேண்டும், போதை காரியங்கள் வெளியில வர வேண்டும் என்று உபவாசம் இருக்காங்க. சில குடும்பத்திலே மாந்திரிக நிமித்தமாக, பிள்ளி சுனி நிமித்தமாக, ஏவல் நிமித்தமாக விக்கிரத்தினால கட்டப்பட்டு இந்த கட்டிலிருந்து நான் வெளியில வர வேண்டும் என்று உபவாசம் இருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருன் சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினால் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் உபவாசம் இருக்காங்களோ அவங்களோட மன விருப்பத்தை என் இயேசு ராஜா நிறைவேற்றித்தாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்,
சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி போக வேண்டும் என்று உபவாசம் சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. ஒரு குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக உபவாசம் இருக்காங்க ராஜா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்தில் இந்த வருஷத்துல நான் நல்லா படிச்சேன்னு சொல்லி அப்பா சில வாலிப பிள்ளைகள் உபவாசம் இருக்காங்க. என் இயேசு ராஜா அவனுடைய உபவாசத்தை அப்பா நீ அங்கீகரித்து தர வேண்டும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக அப்பா அவங்களுக்கு காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசம் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் வியாபாரத்தில் நஷ்டமா போயிட்டு இருக்கு, லாபம் இல்லைன்னு சொல்லி உபவாசம் இருக்காங்க. என் இயேசு ராஜா சகல வாசலையும் திறந்துதாங்க. அவனுடைய உபத்திரத்தை மாற்றி சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் மரண பயத்தோடு, கெட்ட சொப்பனம், அசுத்தமான காரியம், வலுசற்பத்தின் கிரியை, தந்திரமா கிரியை செய்கிற காரியங்கள், துரிச்சை, அசுத்தமான காரியங்கள், இருளான காரியங்கள் எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். விசேஷமாக எந்த வீட்டிலே படுத்த படுக்கையா இருக்காங்களோ, ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையா இருக்காங்களோ, கிட்னி ஃபெயிலியர் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் வைரஸ் மொத்தமாக பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில பிரச்சனை, சில குடும்பத்தில் காலில் பிரச்சனை இருக்காங்க, சில குடும்பத்தில் சுகர், பிரஷர், யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே உம்முடைய தழும்புகளாலே அப்பா சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதலை உண்டாட்டும். அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை மன்னித்து என் இயேசு ராஜா பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தர வேண்டும். சில குடும்பத்தை சிறு பிள்ளைகளுக்கு உடம்பு ஜெலிஞ்சல் ஜெபிக்கிறாங்க. சகல வாசனை தந்து விடுங்க. பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. நான் கொடுத்தது வரலை, நகை கொடுத்துருக்கேன். சில குடும்பத்திலே அப்பா பத்திரம் கொடுத்துருக்காங்க. சில குடும்பத்திலே பணம் கொடுத்துருக்காங்க, ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்திலே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய காரியத்தில் ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்தில் தனிமையா இருந்து ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் விதவையா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் வந்து பார்க்கணும்னு சொல்லி உபவாசம் இருக்காங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நீங்க எங்க வீட்டில் தங்கியிருக்க வேண்டும். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுதும் தேவனோட அக்னியினால் மூடுங்க. எங்க வீடு முழுதும் முன்னும் பின்னுமா உருவின பட்டத்தோட தேவ தூதர் உலாவி கொண்டுட்டும். அதிகாலை வேளை துதிக்க துதியால் எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியங்களை சொப்பனமா தரிசனமா வெளிப்படுத்துங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உபவாசம் இருக்காங்களோ அவங்களோட உபவாச நாளை ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. இந்த மாசம் முழு கண்ணீர் மணி போல பாதுகாத்தீங்களே, எல்லா கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் அப்பா போட் தொழில் போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் கம்பெனிக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க ராஜா. நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் அப்பா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, அப்பா விசேஷமாக போலீஸ்ல வேலை பார்க்குறவங்க, ஆர்மியில வேலை பார்க்குறவங்க, நர்ஸ்மாரு, டாக்டரு, விசேஷமாக நைட் டியூட்டியில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாத்துருங்க. அவங்க குடும்பத்தை அப்பா விசேஷமா பத்திரமா நீங்க பாதுகாத்துருங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். நாங்கள் எல்லாரும் காத்து இருக்கிறோம். விசேஷமாக எங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாற்றித்தாங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். இன்னைக்குள்ள செய்தி நாளைக்கு காலையில் உள்ள செய்தியிலே இணைத்து நீங்க கேட்க முடியும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக நிறைய குடும்பத்திலே கடைசியில் 3 நாள் உபவாசம் இருப்பீங்க. காத்திருந்து ஜெபிங்க. மனிதனோடு தொடர்பு கொள்ள வேண்டாம். கிறிஸ்துக்குள் ஜனிப்பிக்கப்பட்ட சாயலாம் நாம் இருக்க வேண்டும். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.